இங்க ஜில்லுன்னு இருக்கும், குளு குளுன்னு இருக்கும். என்ன பயம் இல்ல, டைம் மக்கள் வந்துகிட்டே தவறி இதுல இருந்து விழுந்திருக்காங்களா? இங்க இருந்து குடிச்சிட்டு அதான் ட்ரிங்க் பண்ணிட்டு வரவங்கதான் குரங்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு குட்டி கடை ஒண்ணு இருக்கு, சோடா பஜ்ஜி முட்டை பஜ்ஜி அதெல்லாம் விற்கிறாங்க. அக்கா எத்தனை வருஷமா இங்க கடை போட்டிருக்கீங்க? 2 வருஷம் போட்டுருக்கீங்க. 2 வருஷமாவா? இன்னும் நல்லா சேல் பண்ணுவீங்க இந்த கடையில? பிரெட் ஆம்லெட், மேகி, காலிஃபிளவர், லெமன் சோடா, டீ, பஜ்ஜி, மிளகாய், வாழைக்காய். இந்த சைடு நடந்து வரும்போது ரொம்ப பயமா இருக்கு. நீங்க எப்படி இந்த இடத்துல இருக்கீங்க? வந்துதான் போறீங்களா? திங்ஸ் எல்லாம் அப்படியே தூக்கிட்டு தான் நடந்து வருவீங்களா? பயமா இருக்காது? என்ன பயம் இல்ல, டைம் மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. எத்தனை மணி வரைக்கும் இங்க வருவாங்க? இங்க 7 o'clock வரையும் டைம். 7 o'clock வரைக்கும் டைம் இருக்குங்களா? கட்டுற வரையும் வருவாங்க. ஏற்றிட்டா வர மாட்டாங்க, கரண்ட் இல்ல. சீசன்னா எப்போ வந்தா இங்க தண்ணி நிறைய இருக்கும்? மழை காலம் வந்தா சீசன். மழை காலம் வந்தா சீசன். மழை காலம் வந்தா இந்த கிளைமேட்டும் வரும், பனி மூட்டமா இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ வெயில் காலத்துல கூலிங்கா இருக்கும். அங்க கீழே வெயில் அதிகம், இங்க ஜில்லுன்னு இருக்கும், குளு குளுன்னு இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த இடம்? நீங்க இந்த சொந்த ஊர் எது? நேற்று சொந்த ஊர் ராசிபுரம். இது வந்து எங்க தம்பி கடை. நான் பாத்துக்கிறேன். நீங்க பாத்துக்கிறீங்களா? நல்ல வருமானம் வருமா உங்களுக்கு? ஏதோ 10 ஒருத்தர் வாங்குவாங்க. ஒரு நாளைக்கு ஆகும், ஒரு நாளைக்கு ஆகாது. அதெல்லாம் வச்சுப்பட்டு ஆகுமா? ஏதோ நம்ம செலவு போக கூலி நிற்கும். இந்த சீசன் டைம் கூட்டமா இருக்கு. ஆனா எதுக்குதான் ஆள் வராம இல்ல. ஒரு நாளைக்கு 200 பேராச்சும் வந்துருவாங்க. 100 பேர் குறைஞ்சபட்சம் 100 பேராச்சும் வருவாங்க. இப்ப இன்னைக்கு ஏதாவது வந்து ஒரு ரிஸ்கான ஒரு விஷயம் இங்க நடந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? தற்கொலை எல்லாம் பண்ணிப்பாங்களா? அப்படியெல்லாம் இல்ல, தவறி விழுந்திருக்கிறாங்க. தவறி இதுல இருந்து விழுந்திருக்காங்களா? இங்க இருந்து குடிச்சிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு வரவங்கதான் ஜென்ஸுங்க வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு வரையில தவறி சிரிப்பாகி விழுந்திருக்கிறாங்க. அப்ப இறந்து போயிடுவாங்க. இறந்தாலும் போகல, எல்லாம் அடிபட்டதுதான் இருக்கும். அந்த அளவுக்கெல்லாம் ஹெல்ப்லாம் பண்ணுவீங்களா? நீங்க இருந்துச்சுன்னா நான் தண்ணி எண்ணி கொடுப்பேன், டீ கேட்டா எது கேட்கறாங்களோ கொடுப்பேன், காசு வாங்க மாட்டேன். அப்புறம் இங்க இந்தாண்டு ஜீப் வசதி இருக்கு, அதை அரேஞ்ச் பண்ணி விடுவேன். குரங்கு தொல்லை எப்படிக்காங்க? குரங்கு வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி ஏறி போறாங்க பாருங்களா, மேல அங்க படிக்கட்டு இல்லாம இந்த மாதிரி ஸ்லோப்ல, அதான் சேஃப்டி. அதெல்லாம் சேஃப்லதான் அவங்க போறாங்க, சொன்ன கேட்க மாட்டாங்க. அந்த சைடு விழுந்தா ஒரு எலும்பு கூட தேராதுல. ஆமா, அது மழை கீழே இல்ல, அது ஃபுல்லா அது நல்லா வந்துட்டு நல்லா போனா பிரச்சனை இல்ல, போலாம். அதுல தண்ணி அடிச்சுட்டு போனா செல்ஃபாய் கீழே. நிறைய லவ்வர்ஸ் வந்து அங்கங்க இருக்காங்கல்ல, எப்படி அவங்களுக்கு அது சேஃப்டியா இருங்கதான் வராங்க. இது போலீஸ்லாம் இங்க ஏதாவது செக்யூரிட்டி இதா இருக்குமா? வந்து ஸ்கூல் பிள்ளைங்கன்னா வந்து அவங்களும் கண்காணிப்பாங்க, அவங்களும் மீறியும் தெரியாத வராங்க. தெரியாம வராங்க, அவங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. சரிங்கக்கா, ரொம்ப நன்றிக்கா. சாப்பிடுறீங்களா? இருக்கட்டோம்க்கா, வரவும் சாப்பிடு. இங்க கடை வச்சிருக்க அக்கா வந்துட்டு இங்க நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிட்ட அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்ப கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன், நம்ம வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட.